இந்த வீடியோவில் நாங்கள் இயற்கையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்றை வீட்டில் தயாரித்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக பார்க்க உள்ளோம். இப்போது உள்ள விலைகளின்படி மிக அதிகமான விலையில் போய்கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து வரும் மிகச்சிறந்த நம்பத்தக்க மாய்ஸ்சரைசர். ஆகவே நீங்களே உங்களது மாய்ஸ்சரைசர் ஒன்றை சிறந்த முறையில் உங்களுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்பது எப்படி என்பதுதான் இன்றைய டாபிக்கின் முக்கியமான விடயம். நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு போனால் அநேகமான பொருட்கள் மிக விலை கூடிய நல்ல பொருட்கள் எல்லாம் ஷியா பட்டரில் இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. மூலப்பொருளாக பயன்படுத்துகிறார்கள். இதனை ஷியா என்று கூறக்கூடிய ஒரு மரத்திலிருந்து பெறப்படும் பழங்களிலிருந்து பெறப்படும் நட்ஸிலிருந்து தான் இந்த ஷியா பட்டர் தயாரிக்கப்படுகிறது. ரூம் டெம்பரேச்சரில் ஒரு கட்டியான பொருளாகத்தான் காணப்படும். இதனுடைய நிறம் வெள்ளையிலிருந்து ஒரு ஐவரி கலர் வரை வேறுபட்டு காணப்படும். கூடுதலாக விட்டமின்ஸ்கள் காணப்படுகிறது, ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது. மற்றது இது எங்களோட தோலுக்கு மிகவும் மென்மையான தன்மையை தரும். மற்றது ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை மிக அழகாக தரக்கூடியது. இதனால் கிடைக்கக்கூடிய இந்த ஷியா பட்டரை பற்றி முதலில் நாங்கள் அறிந்து கொள்வது நல்லது. முதலாவது நாங்கள் பார்ப்போம் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன. எந்த வகையான தோலாக இருந்தாலும், ஆயிலி ஸ்கின்னோ, ட்ரை ஸ்கின்னோ அல்லது சென்சிட்டிவோ அல்லது நார்மல் ஸ்கின்னோ, எவ்வாறான ஸ்கின்னுக்கும் இது பொருந்தக்கூடியது. ஒரு அலர்ஜிக்கும் ஏற்படாது. ஏனென்றால் இந்த ப்ராடக்டில் புரோட்டீன்கள் மிக குறைவாக காணப்படுகிறது. இதில் மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி மிக அதிகம். ஏனென்றால் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமாக லினோலீக் ஆசிட் காணப்படுகிறது, ஒலிக் ஆசிட் காணப்படுகிறது, ஸ்டேரிக் ஆசிட் காணப்படுகிறது, பாமிட்டிக் ஆசிட்ஸ் காணப்படுகிறது. இதை நாங்கள் எங்களோட தோலில் இதனை இந்த பாவிக்கும் போது, இது ஒரு க்ரீமாகவோ நேரடியாகவோ இந்த ஷியா பட்டரை பாவிக்கும் போது அது தோலினால் மிக விரைவாக உறிஞ்சப்பட்டு உள்ளுக்கு போகக்கூடிய தன்மையுடைய. மற்றது அது மாத்திரமல்ல, நீங்கள் இது ஒரு பட்டர் ஒரு ஆயில் ப்ராடக்டாக இருந்தாலும் இது நீங்கள் இந்த இதை அப்ளை பண்ணினா உங்களோட தோல் ஒரு ஒயிலினஸ் இருக்கிற மாதிரி காட்டாது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இதில் காணப்படுது. மற்றது இன்ஃப்ளமேஷன் என்னும் போது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் ஒன்று போட்ட உடனே உங்களுக்கு அலர்ஜிக் மாதிரி சிவப்பாகி வீங்கி அப்படி அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் காணப்படுவதனால் இது என்ன செய்தேன்டா எங்களோட தோலில் காணப்படும் சைட்டோகைனேசஸ் மற்றது வேறு இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எல்லா ஆக்டிவிட்டியையும் அப்படியே குறைச்சி விடுது. அதோட ப்ரொடக்ஷனையும் குறைச்சி விடுது. அதனால் எங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வரதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாகிறது. மற்றது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. ஏனென்றால் இதில் விட்டமின் ஏ, விட்டமின் இ கூடுதலாக இருக்கிறதுனால இது என்ன செய்யும், ஆன்டி ஏஜிங்காக தொழிற்படுகிறது. ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்று இருக்கிறது. முக்கியமாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அவசியம் என்னென்றால் எங்களோட தோலில் காணப்படும் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் இந்த தோலை முகத்தை பழுதாகி போட்டுரும், அதை கெடுத்து விட்டுரும் அந்த தோலை. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு காணப்படுகிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகளுக்கு. ஆகவே இது ஆன்டி ஏஜிங்காக ஒரு ஏஜென்ட்டாகவும் தொழிற்படுது. இந்த வயது முதிர்ந்த இந்த தோற்றத்தை குறைக்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. மற்றது இது எங்களுக்கு முகப்பருவாரத்தையும் குறைக்கிறது கூடுதலான அளவு. மற்றது கொலாஜன் அளவை இது அதிகரிக்கிறதால இந்த ஷியா பட்டர்ஸில் முக்கியமாக ட்ரைடர்பன்ஸ் என்ற பொருள் ஒன்று காணப்படுகிறது. அதனால் என்ன செய்தென்றால் எங்களோட கொலாஜன் அளவை அதிகரிக்க செய்கிறது. இதனால் எங்களுக்கு ஃபைன் லைன்ஸுகள் ஏற்படுறது குறைக்கப்படும். மற்றது ஸ்ட்ரெச் மார்க்குகள் காணப்படுற இடங்கள், மற்றது ஸ்காரிங் காணப்படுற இடங்களிலையும் இதை நீங்கள் பாவித்த உடனே அது மெல்ல மெல்ல குறைஞ்சி போகும். ஆனால் நீண்ட காலத்துக்கு நீங்கள் பாவிக்க வேண்டி ஏற்படும். மற்றது இதில் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் இது ஒன்று இருக்குது. ஆனால் சன்ஸ்க்ரீனுக்கு பதிலாக நீங்கள் பாவிக்கல. அதில் SPF வேல்யூ 3 தொடக்கம் 4க்குள்ளே தான் இருக்கிறதால அதை நீங்கள் சன்ஸ்க்ரீனும் இதுனுடன் சேர்த்து பாவிக்கும் போது இதுக்கு ஆக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்.
மற்ற டண்ட்ரஃப் ஆகிறது ஹேருக்கு பாவிச்சோடனே மற்றது டண்ட்ரஃப் ஆகிற வீதத்தையும் இது குறைக்கக்கூடியது. மற்றது எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ், சொரையாசிஸ் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களுக்கும் இது ஒரு மருந்து பொருளாக பாவிக்கப்படுகிறது. மற்றது அவங்களை சிலருக்கு அந்த சொரிஞ்சு கொண்டே இருக்கிற ஆக்களுக்கு தோலில் அடிக்கடி சொரிச்சல் இதில் இருக்கிறதுக்கும் இதை பாவித்த உடனே அது குறைக்குது. மற்றொருத்தருக்கு சன்பேர்ன் ஏற்பட்டிருந்துட்டு சொன்னால் அதுக்கு இது ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்தக்கூடியது. சில நேரத்தில் தேன் பூச்சி அல்லது சாதாரண பூச்சி வகைகள் ஏதாவது கடிச்சிட்ட உடனே அந்த இடத்துகளுக்கு போட்ட உடனே அதனை குறைக்கக்கூடிய இது ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க ஆப்பிரிக்க நாடுகளில். நாங்கள் தயாரிக்க போகும் இந்த ஃபேஸ் மாய்ஸ்சரைசரில் முக்கியமாக பாகத்தை வகிக்கப் போவது ஷியா பட்டர். ஆகவே நாங்கள் தயாரிக்க போகும் இந்த மாய்ஸ்சரைசர் எல்லோருக்கும் பொருத்தமானதாக இருக்கும். எந்த வகையான ஸ்கின்னுக்கும் பொருத்தமானதும் வயது சென்றவர்களுக்கும் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது பேஸுக்கு இதில் பாவிக்கப்படுறது ஷியா பட்டர் பாவிக்கப்படுது. அடுத்து இதுக்கு ஒரு கரி ஆயில் ஒன்று தேவை. இந்த கரி ஆயிலாக இங்கே பாவிக்கப்படுறது ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில் பாவிக்கப்படுது. அடுத்து எசென்ஷியல் ஆயில் இதில் பாவிக்கப்படுறது லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பாவிக்கப்படுது. மற்றது மிக முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன ஸ்கின் டைப்ன்றதை வைத்து கொண்டு தான் கரி ஆயில் மற்றது எசென்ஷியல் ஆயில் எல்லாம் நீங்கள் தெரிவு செய்யணும். இது சகலருக்கும் உரியதாக இருக்கிறதால இதில் இவைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றது கிளாஸ், உங்களுக்கு இதுக்கு முதலாவது ஒரு கிளாஸ் போல் ஒன்று தேவைப்படும். அடுத்தது ஒரு சோஸ்பென் ஒன்று தேவைப்படும். அடுத்தது ஒரு கிளாஸ் ஏர்டைட் ஒரு கண்டெய்னர் ஒன்று தேவை, அந்த ப்ரிப்பேர் பண்ணி வர க்ரீமை நீங்கள் சேமித்து வைப்பதற்கு. இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைண்டு, இவ்வளவு தேவைண்டு. ஒரு அரை கப் அளவுக்கு ஷியா பட்டர் நீங்கள் எடுக்கணும். எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுடைய ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில் நீங்கள் எடுக்கணும். அடுத்தது லெவெண்டரில் 15 ட்ராப்ஸ் மட்டும்தான் தேவை எங்களுக்கு. ஏன் லெவெண்டர் இதில் நாங்கள் பாவிச்சிருக்கிறோம்டா, இது ட்ரை ஸ்கின்னுக்கு பொருத்தமானது, ஏஜிங் ஸ்கின்னுக்கு பொருத்தமானது, ஆயிலி ஸ்கின்னுக்கு பொருத்தமானது, நார்மலான ஸ்கின்னுக்கு நல்ல. மற்றது சிலருக்கு அக்னி முகப்பரு வரக்கூடிய மாதிரி இருக்கிற முகங்கள் அவங்களுக்கும் இது மிக பொருத்தமானது. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஷியா பட்டரையும் அந்த கோகோனட் ஆயிலையும் அந்த கிளாஸ் பவுல் ஒன்றில் முதல்ல எடுக்கணும். அது 2ஐயும் எடுத்து அதை ஃபுல்லாக 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா 2ம் நன்றாக கலக்கும் வரை ஒரு சோஸ்பென் ஒன்று நான் ஏற்கனவே எடுக்க சொன்னேன். அதில் நீங்கள் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே தண்ணியை சூடாக்கணும். சூடாக்கு அதுக்கு முன்னே இந்த போலை தூக்கி வைக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே வச்சு அது என்ன செய்ய வேண்டாம், அது நல்லா உருகி 2ம் சேர்ந்து உருகி எண்ணெயாக வரும் வரையும் அதை இதில் எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு நல்லா ஹீட் ஆனதுக்கு உருகி 2ம் மெல்ட் ஆனதுக்கு பிறகு அதை நீங்கள் வெளியில் வச்சு அது ஒரு அளவுக்கு ஆரம்பரையும் விட்டதுக்கு பிறகு தான் அந்த எசென்ஷியல் ஆயிலையும் 15 ட்ராப்ஸை அந்த லாவெண்டர் விட்டு திரும்பவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஸ்டோவ் பண்ணி மூடக்கூடிய டைட்டான மூடியுடைய அந்த கிளாஸ் பாட்டிலில் எடுக்கணும். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சு இதை நீங்கள் தொடர்ச்சியாக இதை பாவிக்கக்கூடியது. எல்லோருக்கும் இது தரம் சாதாரணமாக 4-5 தரம் மிகவும் ட்ரை ஸ்கின் இருக்கிறார்கள் ஒரு 6 டைம்ஸும் போடுறது மிக நல்லது. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.